எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜிஎஸ்டியை முறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கும் நிலையில் இன்று அது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி இனி ஜிஎஸ்டி 2 அடுக்காக மட்டுமே தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். டெல்லியில் இன்று நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் இனி 2க்கு ஜிஎஸ்டி வரி மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதாவது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது அது 4 அடுக்குகளாக இருந்தது. 5, 12, 18 மற்றும் 28 என்று வரி இருந்தது. இனி இது 5 மற்றும் 18 என்று 2 அடுக்காக மட்டுமே இருக்கும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த மாற்றத்தை வரவேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையின் போது அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான எங்கள் நோக்கம் குறித்து நான் பேசியிருந்தேன். சாமானிய மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட பரந்த அளவிலான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசு தயாரித்திருந்தது. மத்திய அரசு மற்றும் மாநிலங்களை உள்ளடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் சாமானியர்கள், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், நடுத்தர வர்க்கத்தினர், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஜிஎஸ்டி விகித குறைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய அரசு சமர்ப்பித்த திட்டங்களுக்கு கூட்டாக ஒப்புக்கொண்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.